பிஸ்டன் ஓப்பன் இது வந்து பிஸ்டன் சீஸ் ஆயிடுச்சு. இந்த ஒர்க்கை வந்து பிரிக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, வால்வு எல்லாமே ஓப்பன் ஆகி கிடந்துச்சு. கழட்டி பார்க்கும்போது வால்வு துண்டாக வந்துருந்துச்சு. வால்வு உடஞ்சி ஓப்பன் ஆகி கிடந்துச்சு. பிஸ்டன் போய் உட்காந்துருந்துச்சு துண்டாக. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இதே அதே ஃபால்ட்டு தான். மேக்ஸிமம் ஒரே பல்காக போடுங்க, அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆயிலை மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக கிலோமீட்டர் கணப்படி மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஆயிலு, கிளச்சு, ரோட்டர் பிளேட்லாம் சுத்தமாக அந்த கீழே பாருங்களேன். இன்ஜினுக்கு இப்போ பிஸ்டனை கலத்துறதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். அந்த வெள்ளை கலர் பூராமே டஸ்ட்டு, அதாவது அரைச்சி ஓடி இருக்குது. அந்த அரைச்சி ஓடுனா பிசு பூரா அதில் வந்து உட்காந்துருக்கு. அவ்வளோ டஸ்ட்டு அதில் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரோட்டர் பிளேட்டே தெரியாத அளவுக்கு அடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு அந்த இதில் பிரச்சனையோடு இருந்திருக்கு. பிஸ்டன் இது வந்து முதல்ல டைமிங் செயின் நாய்ஸ் வந்து தான் இந்த பிரச்சனை வரும். முதல்ல இன்ஜின் சவுண்டு மாறும்போதே பார்த்துட்டா ரொம்ப நல்லது. அப்போயே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆயிலை மாற்றி வெட்டு வால்வு லேப்பிங் பண்ணி போட்டுட்டோம்னா தப்பிச்சிக்கணும். இல்லைனா பிஸ்டன் புகாடிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி லாக் ஆகி நிற்கும். திடீர்னு ரன்னிங்கில் கடகடன் சவுண்டு வந்து நின்றுக்கிடும், வால்வு ஓப்பன் ஆகிடும், இந்த மாதிரி ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை மெயின்டைன் பண்ணுங்கள். சர்வீஸ் பார்க்குறாங்க அப்படின்னா வால்வு செக் பண்ணணும், ஆயில் பார்க்கணும், ஏர் ஃபில்டர் பார்க்கணும், கார்பரேட்டர் பார்க்கணும், ஸ்பார்க் ப்ளக் கம்பல்சரி மாற்றி ஆகணும், ஏர் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றிடுறீங்க, ரொம்ப நல்லது.